ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நேற்றே எடுத்து எல்லாமே எடிட்டிங் பண்ணிட்டேன். ஆனால் பேசி போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டைமே கிடைக்கல. இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. உழைப்பாளிக்கு என்றைக்குமே மரியாதை கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, என்றைக்குமே நம்பிக்கையை கைவிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய குறிக்கோளாக நான் இருக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய தெய்வம் நம்மளை கை கொடுத்து தூக்கிவிடும். என்ன ஒரு விஷயம்னா, குலதெய்வத்தை நம்ம முழுசாக நம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கஷ்டத்தை கொடுக்குதேன்ட்டு நம்ம குலதெய்வத்தை மட்டும் நம்ம வெறுக்கவே கூடாது. யாரெல்லாம் குலதெய்வம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பார்த்திங்கன்னா, அந்த வீடியோவில் எங்கள் வீட்டுக்காரர் உளி வடிச்சிட்ருக்காரு. இந்த உளி அப்படின்னா அது எதுக்கு வடிக்கிறாங்க, என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த வீடியோவில், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த உளியை இந்த மாதிரி சார்ஃபாக வடிக்கணும். இந்த மாதிரி நெருப்பில் காய வச்சு அதை வடித்து அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு போவாங்க. இந்த உளி இருந்துச்சுன்னா தான் அந்த கல் பெரிய பெரிய கல்லாக இருக்கும் பாறாங்கல்ல, அது நான் வீடியோ எடுத்து போடுறேன். அந்த வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெரிய கல்லை இந்த உளியை வச்சு தான் தொலை போடுவாங்க. தொலை போட்டு இந்த குட்டியோண்டு கீழே கிடக்கு பார்த்திங்களா, அந்த ஆப்பை வச்சு அந்த ஓட்டையில் அந்த ஆப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய சமுட்டி ஒன்று இருக்கும், அதால் தான் அந்த கல்லை தாங்குவாங்க, அடிப்பாங்க. தாங்குவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியலாம், பட் தெரியாமல் இருக்கலாம். அந்த சமுட்டி எடுத்து அந்த ஆப்பை அடிக்கும்போது தான் அந்த கல் வீரல் விடும். அதே போல் ஒரு 4-5 ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் 4-5 ஆப்பு வச்சு அது சமட்டியால் அடித்து அதுக்கப்புறம் அது உடஞ்சி அப்புறம் அது 4 ஆக்கி அப்புறம் தொலை வச்சு அதுக்கப்புறம் அது 4-5 ஆக்கி அதுக்கப்புறம் தான் கல் போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். அதே போல் கல் உடைக்கிறது ஒரு கஷ்டம் அப்படின்னா, அது உடச்சிட்டு இந்த மாதிரி உளி வடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கல் உடச்சிட்டு வந்ததே ரொம்ப டயர்டாக இருக்கும். இங்கே வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உளி வடிக்கணும். உளி வச்சுட்டு இது டபுள் வேலை தான். ஒரு சில டைமில் கல் உடைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வேலை ஆகும், ஒரு நாளைக்கு வேலை ஆகாது. ஒரே நாள் கல்லை நம்ம போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு காசு கிடைக்கும். கட்டுக்கல்லுன்னா அது எப்படி இருக்கும், கட்டமாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். விருப்பப்பட்டவங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி கல் உடைக்கிறது அந்த மாதிரி வீடியோலாம் எனக்கு எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். மக்களுக்காக தான் இது விழிப்புணர்வு. நிறையா பேர் கட்டுக்கல்லுன்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமலாம் நிறைய பேர் இருக்கீங்க. எப்படி ஒரு சில பேர் இந்த உளி வடிக்கிறதே ஒரு அதிசயமாக பார்ப்பாங்க. எங்கள் வீட்டுக்கே வருவாங்க ஒரு சில பேர், என்னது இது எதுக்கு இந்த மாதிரிலாம் சுற்றுறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி கல் உடைக்கிறதுக்கோசரம் இந்த உளி வடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒன்றுன்னா, வெயில் அடித்தா இந்த வேலை செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். காலையில் 6 மணிக்கு போனால் ஒரு 12 மணிக்குள்ளே வரைக்கும் தான் செய்ய முடியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், முழுசாக பாருங்கள். ஓகே, பாய்.